கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்டு ரட்சிக்க இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் அவருடைய வார்த்தைகளை பிறந்த நாளை கொண்டாடும்படியாய் தியானிக்கும்படியாய் கிறிஸ்துமஸ் மாதத்திற்குள்ளே வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆக இந்த பாடல் புத்தகத்திலே, கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடல் புத்தகத்திலே 3வது பாடல், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்கள் மன்னன் இயேசு இந்த பூமியில மனிதனாய் வந்ததனால் வாழ்க்கையில மகிழ்ச்சியானது எல்லாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்கள் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்கள் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ஆமென். எங்கள் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்கள் மன்னன் இயேசு வந்ததா. இயேசுவல்லால் ஒரு தெய்வமில்லை, இந்த உண்மையை தெரிந்து கொண்டாய். மாசில்லாத அந்த தேவனையே நீ பலமாற ஏற்றுக்கொள்வாய். இயேசுவல்லால் ஒரு தெய்வமில்லை, இந்த உண்மையை தெரிந்து கொண்டாய். பலமாற ஏற்றுக்கொள்வாய். வஞ்சனை நிறைந்த உலகத்திலே உன் வாழ்வுக்கு துணை இருப்பார். வஞ்சனை நிறைந்த உலகத்திலே நம் வாழ்வுக்கு துணை இருப்பார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்கள் மன்னன் இயேசு வந்ததா. 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 Thank you. இயேசுவின் வார்த்தை கொள்ளி நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை. சர்வ வல்லவர் வழியில் நீ நடந்தால் சந்தோஷம் குறைவதில்லை. இயேசுவின் வார்த்தை கொள்ளி நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை. சந்தோஷம் குறைவதில்லை. பொல்லாத நோயும் வேதனையும் உன்னை என்றென்றும் சேர்வதில்லை. விசுவாசத்தோடு பொல்லாத நோயும் வேதனையும் உன்னை என்றென்றும் சேர்வதில்லை. அதனால மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்கள் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்கள் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்கள் மன்னன் இயேசு வந்ததா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எங்கள் மன்னன் இயேசு வந்ததா.
வந்ததால் மகிழ்ச்சி 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 உங்கள் மன்னன் இயேசு வந்ததால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்கள் மன்னன் இயேசு வந்ததால் லா 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 சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறது. ஆனா நிறைய பேருக்கு தெரியாது இந்த கிறிஸ்துமஸ் விழா ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லி. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு டவுட். இயேசு, அதாவது இந்த கிறிஸ்துமஸ் விழாவுடைய விசேஷமான அர்த்தம் என்னன்னா, நிறைய பேர் தெரியும் இயேசு பிறந்துட்டாரு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஜனம் தெரியும். இயேசு பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். ஆனா இயேசு ஏன் பிறந்தார் அப்படின்றதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு டவுட். அதை மறுபடியும் எல்லோருக்கும் சொல்லுவதற்காக, புரிய வைப்பதற்காக தான் இப்படிப்பட்ட உபவாச கூட்டத்திலே, வெள்ளிக்கிழமை கூட்டத்திலே நம்ம எல்லாரையும் வர வச்சிருக்கிறார். இயேசு ஏன் பிறந்தார்? உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க அவர் பிறந்திருக்கிறார். சொல்லுங்க, ரட்சித்து ஆசீர்வதிக்க இயேசு இந்த பூமியில மனிதனாய் பிறந்தார். இதாங்க கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. வெறும் இயேசு பிறந்தார் இல்ல, ஏன் பிறந்தார் என்ற எண்ணத்தோடு கூட இந்த விழாவை கொண்டாடும் போது அது நம்ம எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அநேக முறை சொல்லி இருக்கிறது உண்டு. 2000 வருஷத்திற்கு முன்பு அன்னை மரியாளின் கர்ப்பத்தில என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். ஆனால் இந்த நாளில கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட இருக்கிற நம்ம எல்லாருடைய உள்ளத்தில வந்து பிறக்க வேண்டும், இல்லத்தில வந்து தங்க வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த மாத ஆண்டவரே கொண்டாட இருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் விழா எங்க எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க உள்ளத்துல வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரையுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு பேர் 3 பேர் எங்கே நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we send our soul, spirit, body and all of our families into thy hands. பேர பேத்தி பிள்ளைகள் முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We also send all the grandchildren of our family. கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We send all the father, mother, the children and the family. ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. In today's Friday fasting prayer, from the beginning till the end, Lord, you take complete control. இரண்டாவது ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி 12வது மாசத்திலே ஆண்டவரே நாங்கள் கூடி வரும்படியாய் செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். We give you thanks that you've made us united on the 12th day of this 12th month and the second Friday of this month. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி பாடல்கள் இங்க வந்திருக்கிற எங்க எல்லோருக்கும், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியான தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லோருமாய் சேர்ந்து இன்னும் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி தேவனை ஆராதனை செய்வோம்.
அல்லேலூயா. நம் தேவன் நம் மத்தியில நல்லவராய் இருக்கிறபடியா தானே இந்த நாட்களிலே இதோ இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே தேவன் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர்கள் இந்த நாட்களை காணவில்லை, தேவனோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறாங்க. ஆனா இந்த மண்ணுலகிலே வாழ்ந்திருக்கிற நமக்கு, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சமாதானம், சந்தோஷம் தேவன் நமக்கு அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆகவே நம்ம கேட்டோம், ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி. ஆமே, நம் பாவங்களை மன்னித்து மீட்க ரட்சிக்க வந்தார். அதுக்கும் மேலாக தேவனுடைய சித்தத்தை செய்ய இதோ இந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அது போல நாம் ஒவ்வொருவரும் கூட தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இது இந்த மகிழ்ச்சி பாடலை பாடணும். 2வது அடி என்ன சொல்லு பாருங்க, இயேசுவின் வார்த்தை போல் நீ நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை, சர்வ வல்லவர் வழியில் நீ நடந்தால் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை, பொல்லாத நோயும் வேதனையும் உன்னை என்றென்றும் சேர்வதே இல்லை. ஆனா இதுக்கெல்லாம் முன்னால் நம்ம என்ன பண்ணோம், இயேசுவின் வார்த்தையின் போல் நடக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார்மா. பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த மண்ணுலகத்திலே வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் வலது பாரசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். எதற்காக? நமக்காக பரிஞ்சு பேசுறார். நான் பூமியில போனேன், இந்த குடும்பங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க, என் மக்கள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னு நம் வேதனைப்படும் போது நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நமக்காய் பரிந்து பேசுகிற தேவனிடத்துல நம்ம துதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் ஒரு துதி பாடலாக மண்ணை நேசு மண்ணில் பிறந்து வந்தார், அல்லேலூயா, மாந்தருக்கு அமைதி பொழிய வந்தார், அல்லேலூயா என்று சொல்லி உங்க பாடல் புஸ்தகம் இருக்குது இல்லைங்களா, அது 6வது பாடல். Thank you Lord. துதி, ஸ்தோத்திரம், கன மகிமையெல்லாம் நம் தேவனுக்கே செலுத்தி. ஆமென். வா, எனக்காய் இந்த மண்ணில் பிறந்து வந்தவரே, அமைதி கொடுக்க வந்தவரே, உமக்கே மகிமை என்று சொல்லலாம். மண்ணை நேசு மண்ணில் பிறந்து வந்தார், அல்லேலூயா, 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 வாழ்க்கைக்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார், அல்லேலூயா, 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 மண்ணை நேசு மண்ணில் பிறந்து வந்தார், அல்லேலூயா, 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 வாழ்க்கைக்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார், அல்லேலூயா, 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 வான பூமியை சூரிய சந்திரனை, வான பூமியை சூரிய சந்திரனை, அழைத்த பரமன் மண்ணி பிறந்த அதிசயம், அழைத்த பரமன் மண்ணி பிறந்த அதிசயம், வண்ண நேசு மண்ணில் பிறந்து வந்தார், அல்லேலூயா, 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 வாழ்க்கைக்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord. அடிமை விலங்கை உடைக்கு எறிய வந்திருக்கிறார், அன்பை உடைக்க வந்திருக்கிறார். இந்த தேவனை நாம் ஆராதிக்கலாம்.
உனக்கு விடுத்திடவே வந்தார். ஆஹா, அருளாய் வந்தார், ஆண்டவராய் வந்தார், அகிலம் முழுதும் மீட்பு பெறவே வந்தார். அருளாய் வந்தார், ஆண்டவர் வந்தார், அகிலம் முழுதும் மீட்பு பெறவே வந்தார். நம்மை இயேசு மண்ணி பிறந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வுக்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் பூமியை, சூரிய சந்திரனை, வானம் பூமியை, சூரிய சந்திரனை, படைத்த பருவன் மண்ணி பிறந்தருள் செய்யும். படைத்த பருவன் மண்ணி பிறந்தருள் செய்யும். நம்மை இயேசு மண்ணி பிறந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வுக்கெல்லாம் அமைதி பொழிய வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி இல்லைங்களா? ஏன் மண்ணில் இயேசு இந்த மண்ணில் எனக்காய் என் பாவங்களை மன்னிக்க வந்திருக்கிறார், என் நோய்களை நீக்க வந்திருக்கிறார். அந்த மண்ணில் இயேசு எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாய். ஒவ்வொரு நாளும் blessing word வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். Hebrew chapter 10 verses 38. My righteous people, அப்படிங்க. my righteous people, however, will believe and live. But if any of them turns back, I will not be pleased with them. Amen. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். பின் வாங்கி போனான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது ஆமென் என்கிறார். நம் தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10 அதிகாரம் 38வது வசனம். Whoever believes in me, they will have the blessing. They will receive the blessing. ஒருவேளை பின்வாங்கி போவாய் ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. God's love and affection இருக்கவே இருக்காது. ஆகவே இந்த நாளிலே அந்த நல்லவரான தெய்வம், நம்மை தேடி வந்த தெய்வம், இல்லத்தையும் உள்ளத்தையும் நம்ம இந்த நாட்களில் சுத்திகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம் உள்ளத்தில் வந்து பிறப்பார், அதிசயமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அந்த மாட்டு குடிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்ததாம். அது போல நம்ம உள்ளத்தில ஆண்டவர் வரணும், பிறக்கணும். அப்பதான் நம்ம உள்ளத்திலும் அந்த இல்லத்திலும் மகிழ்ச்சி வரும். ஆகவே இந்த மகிழ்ச்சியை கொடுக்க தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அவரை நம்ம பிடிச்சுக்கணும். வசனத்துல சொல்லி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறியுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஒரு தட்டினே இருக்க கூடாது. அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். அப்போது அவர் இருதய வாசலை திறக்கும். நம்ம இருதய வாசலை திறக்கும் போது அவர் நம் உள்ளத்தில் வந்து பிரவேசிப்பார். நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், நான் அதை விட்ட எனக்கு வேற வழியே இல்ல, ஏசு ரத்தம் சொல்லாத ஒரு மாத்திரை முழுங்குறதுல, நான் பிளஸ் பண்ணாம ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுல, ஆனாலும் என்னை சுற்றி கொண்டிருக்கிற விளைவினங்கள் அதிகமாய் தாக்குகிறது என்று சொல்லி வேதனைக்குள்ள நம்ம போலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எவ்வளவு துன்பத்தை நம்ம மூழ்கி இருந்தாலும் தேவன் கரம் பிடித்து நம்மை தூக்கிவிட நல்லவராய் இருக்கிறார். அப்படித்தானங்க? இதோ கடலில மூழ்கி போகிற ஒரு அப்போஸ்தலரை கரம் பிடித்து தூக்கி எடுத்தார். அது போல தேவன் நம்ம விடவே மாட்டார். தூக்கி எடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே வாழ்கிற நாட்கள் வரைக்கும் அவருக்காக வாழ்வோம், விசுவாசத்தில் இருப்போம். இன்னைக்கு அதனை பார்த்தோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்துக்குள்ள வருவோமா? கண்களை மூடலாம். முதலாவதாக நமக்கு இந்த விசுவாசத்தை நடத்த ஊழியர்கள் முக்கியம். ஆகவே
அது எப்பேற்பட்ட ஒரு போதகர்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரே ஆண்டவர் திருச்சபையில் இருக்கிற போதகர்மார்கள், சபையில் இருக்கிற போதமார்கள், ஆண்டவரே ஆர்ச் பிஷப்புகள், ஆண்டவரே போப்மார்கள் எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ரெவரண்ட்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஃபாதர்ஸ்மார்களை ஒப்பு கொடுக்கிறோம். கண்ணீர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தை எடுத்து யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? நீங்க ஜெபம் பண்ணுங்க. Yes. Thank you. நீங்கள் போகிற ஒவ்வொரு பாதிரிமார்களையும், நீங்கள் போகிற சபைகளை, சர்ச்சுகளை, திருச்சபைகளை, அவங்களுடைய தாய் தகப்பன்மார்களையும், அவங்க மனைவி பிள்ளைகளையும், அவங்க தேவைகளையும், அவங்க நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தையும் என் தேவனே நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஊழியத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாது ஆண்டவரே. விளைவிகளோட நோய் தடை வரக்கூடாது. மனைவியாலோ, பிள்ளைகளாலோ, குடும்பங்களாலோ, வறுமையினாலோ, பிரச்சனையினாலோ, ஆண்டவரே அவமானங்களினாலோ அவங்க ஊழியர்கள் தடைப்படாதபடிக்கு ஊழியக்காரர்களின் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தெய்வமே, அவங்க கை காலுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க ராஜா. ஊழியர்களுக்கு நடந்து போகும் போதும், வாகனங்களில் போகும் போதும் ஒரு தீமை அந்த பிள்ளைகளுக்கு ஆகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. என் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த நாட்களில் நிறைய பேர் கேரல்ஸுக்காக போறாங்க ராஜா. எல்லா சபையிலிருந்தும் போறாங்க ஆண்டவரே. அப்பா அவங்க யாருக்கும் ஒரு தீமை ஆகக்கூடாது ஆண்டவரே. எவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு போறாங்க. இந்த குளிர் காலம் அவங்களுக்கு உடல் சேதங்கள் எதுவும் ஆகாதபடிக்கு, அவங்களுக்கு உடல் பலி ஆண்டவரே எந்த ஒரு வியாதிகளும் வராதபடிக்கு, இந்த குளிரினால எந்த ஒரு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு சுகவீனம் ஆகாதபடிக்கு ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க தகப்பனே. பலப்படுத்துங்க ராஜா. அந்த தொண்டைகளுக்கும் கை காலுகளுக்கும் நல்ல வலிமை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டு வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை தாங்க ராஜா. மனைவிமார்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க தகப்பனே. எந்த விதத்திலும் அவமானங்கள் அவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு என் கர்த்தருடைய கரம் அந்த ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் மேல் இருக்கட்டும், அவங்க வீட்டின் மேல் இருக்கட்டும். அந்த வீடு சுற்றிலும் அக்கினி ஜுவாலைகள் மதியங்கள் எழுபட்டும் தகப்பனே. அப்படியா ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கன்னியஸ்தர்கள், வாலிப பிள்ளைகள் படிப்பதற்காக தாய் தகப்பனை விட்டு போயிருக்கிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்களாச்சா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த சொல்லுமே இயேசுவின் வார்த்தை போல் நீ நடந்தால் எந்த துன்பமும் வருவதில்லை என்று சொன்னது போல உம்முடைய வார்த்தைகளுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க ராஜா. என்ன நோய்கள் வந்தாலும், எந்த விளைவினைகள் வந்தாலும் கர்த்தருடைய கரம் பிடித்து அவரை தூக்கி விடுவதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் எல்லா ஊழியக்கார குடும்பங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. சபைகளை ஆசீர்வதிங்க, திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவைகள் ஏராளமா இருக்கும். நமக்கும் சரி, இந்த குடும்பத்துல ஊழியர்களை நடத்துகிற பிள்ளைகளுக்கும் சரி நிறைய தேவைகள் இருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவைகள் சந்திக்கட்டும் என்று சொல்லி அனுதின தேவைகளை அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம். அப்ப இந்த வேளையில நிறைய விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பேரையும் சொல்றாங்க. அந்த பேர்களை சொல்லும் போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பலனா இருக்கும். உங்களுக்கு ஒரு பிளெஸிங்காய் தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹாரி ரோஸ் என்ற ஒரு சகோதரனுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. அது அந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமா, ஹாரி ரோஸ்க்காக ஸ்தோத்திரம். பேரை சொல்லி ஹாரி ரோஸுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த மக்களை தொடுவீராக. அந்த மூச்சு நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலை தருவதற்காக மக்கள் நன்றி நன்றி. ஆண்ட்ரூ என்ற மகன், அந்த பிள்ளைக்கு எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறாப்ல. அந்த எக்ஸாமினேஷன் நல்ல மார்க் வரணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தார் கேட்டிருக்கிறபடியால அந்த ஒரு ஹேண்ட்ருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா?
இயேசுவே அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேங்க்யூ தேங்க்யூ. அதே போல மாலினி என்ற ஒரு சகோதரி, இதோ இந்த ஒரு கணவன் இழந்திருக்கிற மகள், ஏதோ அந்த பிள்ளைக்காக மற்ற காரியங்களுக்காக அந்த தாய் மிகவும் டென்ஷனா இருக்கிறாங்களா, அவங்க தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மாலினிக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமே 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 ஆமே. தேங்க்யூ 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 தேங்க்யூ. தட்சணாமாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த அம்மாக்கு இருக்கிற மூச்சு நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுக்கணும். கர்த்தருடைய கரம் அந்த தாயாரோடு கூடியிருந்து சாப்பிடுகிற உணவுகள் ஏதுவா இருந்தாலும் அது தன் வயிற்றிலே தங்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி லட்சமாக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தாயாரை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலத்தை தாங்க. சமூகத்தை தேடி ஓடி வருகிற தாயாரை ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல ஷீலா உங்க குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த மகளுக்கும் நல்ல ஒரு பரிபூர்ண விடுதலை சுகத்தை கர்த்தர் காண்பிக்கணும். கூட பிறந்த சகோதரிகளுக்கெல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு ஜுரத்தோடும் சுகரோடும் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே திருமணமாக இருக்கிற அவங்க தாண்டவரே அவங்க சகோதரனுக்கும் ஷீலாக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். அதே போல ஜசந்தாமாக்காக ஸ்தோத்திரம் பண்ணா கொடுத்திருக்கிற பிரமிளா அதோ பெட்ரிஷா இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா? ஆண்டவரே அப்பா ஜெசி அம்மாக்கு நல்ல உடல் சோத்து ஆரோக்கியத்தை தாங்க. பிரமிளாக்கு இருக்கிற டென்ஷனை மாற்றுங்க. வாலிப மக்கள் இந்த பிள்ளைகளுக்கு அடங்கி இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் செய்கிறவைக்காக நன்றி. அதே போல மேரி அம்மா இந்த நாட்கள் அந்த தாயாருக்கு பேச முடியாத தொண்டை கட்டி கொண்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய கரம் அந்த தொண்டை பாகத்துல வைத்து இன்னைக்கு இந்த ஜெபத்தின் மூலமாக தேவனை தேடி வந்திருக்கிற அந்த விசுவாசத்தின் பலன் அந்த தொண்டைகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் தாயிருக்காங்க நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம். தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். அதே போல ஹேமா என்ற ஒரு சகோதரி சிக்கா இருக்கிறாங்க. அந்த ஹேமா சகோதரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா? ஆண்டவரே சகோதரி படுத்த படிக்கா இருக்கிற மகள் ஹேமாவை தொடுங்க. அந்த சிக்னஸை மாற்றி போடுங்க. கர்த்தருடைய கரம் அந்த மக்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. தேங்க்யூ லார்ட். குமாரி அம்மா கீழே விழுந்து அந்த கால்கள் அடிபட்டு இருக்கிறது. அந்த கால்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமா? கர்த்தாவே குமாரி அம்மாவை ஆசீர்வதிங்க. அந்த கால்கள் நல்ல பலனை தாங்க. நன்றாய் நடக்கக்கூடிய ஒரு வலிமையை அந்த தாயாருக்கு கொடுப்பதற்காக மக்கள் நன்றி ராஜா. நன்றி நன்றி நன்றி. அதே போல திருமணத்துக்காக குடும்பங்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. வருகிற நாட்களிலே சாம் உஷா அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு கொடுத்த மகன் ஸ்டீவன் அந்த மகன் திருமணத்துக்காகவும், அதே போல சேகர் சுந்தரி அவங்க மகன் பிரீத்தம் அவருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே பிரீத்தம் பிரியாக்காகவும் ஸ்டீவன் இந்த பிள்ளைகளுக்கு நடக்க போகிற திருமணத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணா. ஆண்டவரே தாய் தகப்பன்மார்களை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகள்லாம் சந்திங்க. பொருள் தேவைகள், பண தேவைகள், ஜனம் தேவைகள், குடும்பங்கள சமாதானத்தோடு அந்த திருமணங்களை வந்து நடத்தி கொடுக்க ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க தகப்பனே. குடும்பங்கள சந்தோஷ சமாதானங்கள் இந்த திருமணங்கள் வழியாய் நடக்கட்டும் தகப்பனே. கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. அதே போல இந்த நாட்களிலே ஜெசி என்ற ஒரு சகோதரி தேவனுடைய வார்த்தையை படிக்கிற மக்கள், அந்த மக்கள் திடீர்னு பேரலைஸ் ஆயிருக்கிறதா அப்ப அந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த வார்த்தைகளை படிக்கிற அந்த மக்கள் தகப்பனே நாட்களை பேரலைஸ் ஆயிட்டு அந்த மக்களை தொடுங்க. எந்த சூழ்நிலையில் இருக்கிறதோ தெரியல அப்பா, அந்த குடும்பத்துக்கு அந்த தாயாரை மறுபடியும் நீங்க கொடுக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். சகோதரி ஜெசியை தொடுங்க தொடுங்க தொடுங்க. அதே போல இந்த நாட்களே சகோதரி பிரகாசம் கொடுத்திருக்கிற மகன் வினோதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தாவே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் அந்த மகளோடு கூட இருக்கட்டும். கொடுத்த ஒரு மகனை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே எல்லா பண தேவைகளை சந்திக்கிறமைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி. அதே போல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வியாதிசங்க ஆண்டகத்தில் கொடுக்கலாமா? எல்லா நோயாளிகளும் நமக்கு தெரிஞ்சவங்க இவ்வளவு பேர் தான், ஆனா நமக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை யாரா விசாரிப்பாங்களா? இதுக்கு யாரா உதவி செய்வாங்களா? எனக்கு டாக்டர் வைத்தியம் பாப்பாரா? இந்த வியாதி என்னட்டு போகுமா என்று சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ
you Lord. ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஐசியூ வார்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இப்போது நடக்க போகிற ஆபரேஷன்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடுகிற டாக்டர்மார்கள் நர்ஸ்மார்களை தொடுங்க ராஜா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் தரும் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. கண்ணீரோடு வியாதிகளுக்காய் பயந்து கொண்டிருக்கிற எத்தனையோ இடங்களில் பல்வலி, காது வலி, கண்ணு வலி, கை கால் வலிகள், மூட்டு வலிகள், முட்டி நோய்கள், பாதம் எரிச்சல்கள் ஒவ்வொருத்தரை தொடுங்க தகப்பனே. சுகராலும், பிபியாலும், தைராய்டாலும், கேன்சராலும், கோல்டாலும், ஜுரத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரே பணமில்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் நீரே சர்வ ஞானியா இருந்து தேவைகளை சந்திக்க போகிறமைக்காக மட்டும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடனோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடன்களை அழிக்க வழிகளை காண்பீங்க சுவாமி. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீடில்லாத பிள்ளைகளுக்கு வீடுகளை தாங்க ராஜா. கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டும் தகப்பனே. சொந்த வீடுக்காக லோன் வாங்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த லோன்கள் சாங்ஷன் ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே வாடகை வீடு தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசலை காண்பீங்க ராஜா. கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரிவான வாசலை திறப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நிறைய பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பிசினஸ் நல்ல உயர்வை காண்பீங்க ராஜா. ரோடோரமாய் போட்டிருக்கிற கடைகளை ஆசீர்வதிங்க அப்பா. காய்கார் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. கூலி வேலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. வீட்டு வேலை செய்கிற பெண்மணிகளை, மான் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. பலதரப்பட்ட வேலைகளை செய்து ஆண்டவரே சம்பாதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான பலனை தாங்க ராஜா. எல்லா ஆண்டவரே கேப் டிரைவர்ஸ்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆட்டோ டிரைவர்ஸ்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பஸ் டிரைவர்ஸ்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இவங்களை நம்பி ஜனங்கள் போறாங்க வராங்க. தேவ கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. ட்ரெயினை ஓட்டுகிறவர்கள், ஏரோப்ளேனை ஓட்டுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்க சமூகம் எல்லா வாகனம் முன்பாக பின்பாக போகட்டும் தகப்பனே. என் கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த விடுமுறை நாட்களில் தகப்பனே எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. டிகிரி எக்ஸாமினேஷனை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளை ஞானத்தினால நிரப்புங்க ராஜா. இருக்கிற கொஞ்ச நேரத்துல இந்த சமூகத்துல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. பரலோக ஞானத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு நேரமாக எங்க ஜெப விண்ணப்பங்களுக்கு உங்க கண்கள் திறந்தவைகளும் உங்க செவி கவனித்ததே அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளும் சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது ஆண்டவரே ஊழியக்காரர்கள் வழியாக நீங்க பேசுங்க அப்பா. நாங்க கேட்கிறோம் தகப்பனே. ஊழியக்காரரை மறைத்து நீங்க பேசுங்க. அவரோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, வந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட பேசுங்க, கூகுள்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட பேசுங்க. உங்க வார்த்தையினால் அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். உங்க வார்த்தையினால் அவர்களுக்கு நிம்மதி வரட்டும். உங்க வார்த்தையினால் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. என் கர்த்தர் அந்த வார்த்தையினால் விடுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லாவற்றும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்க ஜெப விண்ணப்பங்களையும் துதிகளும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளும் இந்த கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஜெபத்தை கேட்கிறேன். மாம்சமான யாருமே அவருடைய ஆவியை ஊற்றுகிறது. விளைச்செல்வதற்கோ அந்த வார்த்தை கேட்பதற்கோ நாம சோர்ந்து போகணும். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் சோர்ந்து போகிறதே இல்லை. என் மகன் வந்தனும் ஓடி வந்துடுவார். அந்த சமூகத்தை தேடி வந்தனும் அவர் வந்துடுறாரு. ஆகவே இந்த நாளிலே அவரை தேடி வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரும் இரு கரம் நீட்டி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம ஆண்டவரை தயாரித்து உன்னதத்திலே இறைவனுக்கு மகிமை. அந்த உன்னதத்திலே இறைவனுக்கு நாம் மகிமை செலுத்தும் போதுதான் இந்த உலகிலே வாழ்கிற மனிதர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். சாங் நம்பர் 10. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. எல்லா ஏஞ்சல்ஸும் உன்னதத்திலே இருக்கிற இறைவனுக்கு மகிமை செலுத்துறாங்க. நாம செலுத்தலாம். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை, உலகின்
பாடித்தவர்க்கு மகிமை. இறைவனுக்கு நம்மை பாடித்தவர்க்கு மகிமை. என்றும் என்றென்றும் எப்பொழுதும் மகிமை. அல்லேலூயா. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை. உலகிலே மனிதனுக்கு சமாதானம். Thank you, Lord. கிறிஸ்துவுக்கு இறைமைந்தனுக்கு மகிமை. கிறிஸ்துவுக்கு இறைமைந்தனுக்கு மகிமை. என்றும் என்றென்றும் எப்பொழுதும் மகிமை. அல்லேலூயா. என்றும் எப்பொழுதும் மகிமை. உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை மகிமை. உலகிலே மனிதனுக்கு சமாதானம் சமாதானம். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை மகிமை. உலகிலே மனிதனுக்கு சமாதானம். தூய ஆவியாருக்கு வரம் தரும் அவருக்கு மகிமை. மகிமை. தேற்றிலும் தூய ஆவியாருக்கு வரம் தரும் அவருக்கு மகிமை. அல்லேலூயா. என்றும் என்றென்றும் எப்பொழுதும் மகிமை. ஆமென். மகிமை. சமாதானம். உன்னதத்தில் இறைவனுக்கு மகிமை. உலகிலே மனிதனுக்கு சமாதானம். அல்லேலூயா. எப்பொழுதும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருக்கணும். அதுதான் நம்முடைய வேலையை, வேற ஒன்றும் இல்லை. செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்தும் போது பூமியிலே எனக்கு சமாதானம் கிடைக்குமே. அந்த சமாதானம் சந்தோஷம் உங்க வார்த்தையினால் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. தேவன் நம்மோடு கூட பேசிட்டோம். தேங்க்யூ. அல்லேலூயா. Praise the Lord. பலகாரம் சுட்டீங்களா? புண்ணியமணி எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் எல்லாத்துலயும் நம்ம உற்சாகமா இருக்கணும். அதே நேரத்துல இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். ஒரு முறை குழந்தையாய் பிறந்துட்டாரு, மறுமுறை ராஜாதி ராஜாவாய் நம்ம எல்லோரையும் ஆளுகை செய்வதற்காக இந்த முழு உலகத்தை நியாயம் தீர்க்கிற ராஜாதி ராஜாவாய் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனாலதான் இந்த ஆயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு மகிழ்ச்சியா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி, நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணி, புது ஆடைகளை போட்டு பலவிதமான பலகாரங்கள் எல்லாம் செய்து, கேரல்ஸுக்கு வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அழைக்கிறோமே. இதனுடைய காரணம் என்ன? ஏதோ வீட்டுல போயிட்டு 2 பாட்டு பாடிட்டு பலகாரம் சாப்பிட்டு காபி டீ குடிச்சிட்டு வரதுக்கு அல்ல. இயேசு ஒருமுறை மனிதனாய் வந்தார், அடுத்த முறை அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அடையாளமா தான் இன்னைக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டது. Stay with Jesus-ல இல்லையா? நாம் தேவனோடு கூட இருப்போம் என்ற வார்த்தை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அந்த விசுவாசத்திலே நீங்களும் நானும் எப்படியா இருக்கணுமா?
விசுவாசம். உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அந்த விசுவாசத்திலிருந்து ஒருவேளை நீங்களோ நானோ பின்வாங்கி போவோமே ஆகில் என்ன சொல்றது, அவன் மேல் என் ஆத்துமா நரகத்துல விட்டு போயிடுவார். அவ்வளவுதான். வீட்டிலே விட்டு போயிடுவார், பூமியிலே விட்டு போயிடுவார். அப்புறமா வரும்போது அடிதடியோடு கூட இல்லையா. அதுக்கப்புறம் பெரிய பாடுகள் உண்டு. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாக, ரகசிய வருகைக்கு முன்பதாக விசுவாசிகளை சந்திக்க வர்றாரு, திருச்சபையை சந்திக்க வர்றாரு. சபைக்கு யாரெல்லாம் போறாங்க, திருச்சபைக்கு யாரெல்லாம் போறாங்க, யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களதான் முதல்ல சந்திக்க வருவாராம். அல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரியே, சகோதரனே, நல்ல கவனிங்க. திருச்சபையை சந்திக்க வரப்போகிறார். அதனால நீங்களும் நானும், நீதிமான்களா இருக்கிற நீங்களும் நானும், விசுவாசத்தில் இருக்கிற நீங்களும் நானும் கடைசி நாள் வரைக்கும் எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா இருக்கணும். ஒருவேளை விடியற் காலத்துல வந்தாலும் வருவார், விடிஞ்ச பிறகு நாஸ்டா டீ காப்பி எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட வந்தாலும் வருவாரு. ஒருவேளை மத்தியான வேலையில வந்தாலும் வருவாரு, சாயங்கால வேலையில வந்தாலும் வருவாரு, ராத்திரியில வந்தாலும் வருவாரு, ராட்சாமத்துல வந்தாலும் வருவார். அல்லேலூயா. 10 கன்னிகைகளுடைய ரகசியம் நம்ம எல்லாருக்கும் தெரியல. 10 பேரும் தயாராய் போனாங்க. அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு போய்விட்டார். புத்தி இல்லாதவர்கள் வந்து கதவு தட்டியும் கூட உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் வரக்கூடாது என்று சொல்லிதான் இந்த ஜெப ஆயத்தம். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தியோடு கூட நம்ம ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம பார்க்க போகிறோம். அவர் ராஜ்யத்திற்கு முடிவில்லை. இதான் தலைப்பு. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு முடிவில்லை என்ற தலைப்பில சுருக்கமாய் நாம் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணுவோம். லூக்கா முதல் அதிகாரம் 31 33 முடிய. Luke first chapter verses 31 to 33. நல்லா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை 2 பேரும் சேர்த்து படிங்க. 31 ஒருத்தர் படிங்க, 31 ஒருத்தர் படிங்க, 32 ஒருத்தர், 33 ஒருத்தர். Luke first chapter 31, 32, 33. எடுத்துக்கிட்டீங்களா? படிங்க. And behold, you will conceive in your womb and bear a son, and you shall call his name Jesus. 32 படிமா. 32. மேல இருக்கும் பாருங்க. 31, 32. He will be great and will be called the Son of the Most High God. The Lord God will make him a king, as his Antiochus David was. ஆமென். அப்புறம் And he will reign over the house of Jacob forever, and of his kingdom there will be no end. நோ எண்ட். அல்லேலூயா. முடிவில்லாத ராஜா, அதி சீக்கிரத்திலே ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறார். அந்த வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கப்ரியேல் தூதன் அன்னை மரியாளுக்கு அன்றைக்கு சொன்ன அந்த நற்செய்தி இன்றைக்கு இங்க வெள்ளிக்கிழமை உபாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 31 இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை என்ன? இயேசு என்று பெயரிடுவாயாக. அதை விட்டுட்டு வேற வேண்டாம். அவர்தான் ரட்சகரும், அவர்தான் வரப்போகிறவரும். இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரியவராயிருப்பார். எல்லாரிலும் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. மூணாவது தான் முக்கியம். படிங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். யார் அந்த யாக்கோபின்? இருங்க. யாக்கோபின் குடும்பத்தார் யார் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யார் யாரு? நீங்க தான். அந்த முழு உலகமும் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழியாய் வந்த அந்த 12 கோத்திரத்திலிருந்து வந்த சகல ஜனங்களும் யாரு?
அவங்கதான் இந்த உலகத்தில் இருக்கிற பாஷை பேசுறவங்க, மொழி பேசுறவங்க, ஜாதி, குலம், கோத்திரம் எல்லாரையும் யாக்கோபின் குடும்பத்தாரை என்ன பண்ணுவாராம்? என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர்தான் ராஜாவா இருப்பார், அவர்தான் அதிகாரியா இருப்பார், அவர்தான் நம்மை வழிநடத்துவார். அவரே அன்றி வேறு ஒருவர் யாரும் இல்லை. அவர்தான் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது என்றார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு முடிவே இராது. சிலுவையில ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் பாவி கையில ஒப்பு கொடுத்தாரு, அநியாயக்காரர் கழுத்துல ஒப்பு கொடுப்பாரு, அக்கிரமக்காரர் கையில ஒப்பு கொடுத்தார். கல்வர்கள் மத்தியில அவர் அடைக்கப்பட்டார், சிலுவையில அடிப்படுகிற வரைக்கும். அல்லேலூயா. அதற்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு, பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்த பிறகு, அவர் முழு உலகத்தையும் அரசாண்டு கொண்டே வருகிறார். இதனால் வரைக்கும் இயேசுவை விசுவாசி, இயேசுவை விசுவாசி, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ராஜா சீக்கிரமாய் வருகிறார் என்று சொல்லி அநேக தேவ தூதர்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். இந்த வேதம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, இயேசு சீக்கிரம் வருகிறார், சீக்கிரம் வருகிறார். எப்ப வராது தெரியாது. அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கும். நினையாத நாளிலே வருவார், எதிர்பாராத நேரத்துல வருவார். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறே அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியாது, அந்த நேரத்தில் அவர் வருவார். ஆனால் நாம் எந்த நேரத்திலும் விசுவாசிகளாகிய நாம் ஜாக்கிரதையாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய், பின்வாங்கி போகிறவர்களாய் அல்ல, விசுவாசிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த செய்தி சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். இந்த கன்னட பாடல், ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೆ, ಸ್ವಾಮಿ ನೀರು ಬರುವಾಗ ನನ್ನ ಹತ್ತಿರ ಇರು ಸ್ವಾಮಿ, ನೀವು ಬಂದು ಪರಲೋಕಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಸಮಯ ತನಕ ಸ್ವಾಮಿ ನನ್ನೊಂದಿಗೆ ಇರು ಸ್ವಾಮಿ ಎಂದು ಹೇಳಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವ ಹಾಡು ನಾವು ಆಡೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಯೇಸುವೇ ಸ್ತೋತ್ರ. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನೆಲ್ಲನ್ನು ಬಿಟ್ಟು ಕಾಣಲಾರೆನು. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಓ ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯ ಓದುವ ಸಮಯದಿ ಗುರುವಾಗಿರು, ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಿ ದೇವರಾಗಿರು, ಗುರುವಾಗಿರು. ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನೆಲ್ಲರೂ ಬಿಟ್ಟು ಕಾಣಲಾರೆನು. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ, ನನ್ನ ಹತ್ತಿರವಿರು ಓ ಯೇಸುವೇ, ನಾನೆಲ್ಲರೂ ಬಿಟ್ಟು ಕಾಣಲಾರೆನು. Hallelujah, 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 hallelujah. ಪವಿತ್ರ ಆತ್ಮರೇ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன இல்ல, முடிவே கிடையாது. அல்லேலூயா.
இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, சீக்கிரம் வாங்க லூக்கா 23 அதிகாரம், அதுல 42, 43 வசனத்தை பாருங்க. இதை நிறைய முறை படிச்சிருக்கிறோம், வருஷம் படிச்சிருக்கிறோம், வாரம் படிச்சிருக்கிறோம், மாதம் படிச்சிருக்கிறோம். ஆனாலும் நாம மறந்துடுறோம். அதனாலதான் மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறார். லூக் 23, 41, 42 அங்க நல்ல கவனிங்க. நேற்று வரைக்கும் திருடாவன் யாரு? மனம் திரும்பிய நல்ல கல்லன். நேற்றைய வரைக்கும் திருட, நியாயக்காரன், அக்கிரமக்காரன், துரோகி, இவனுக்கெல்லாம் எப்படி சாவு வருமோ அப்படின்னு திட்டினவங்க கூட இருக்கிறாங்க. இவெல்லாம் அழிஞ்சு போக மாட்டானா, இவெல்லாம் திருந்த மாட்டானா அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் திட்டிருப்பாங்க. இன்றைக்கு நிறைய பேர் திட்டின்றாங்க, நிறைய பேரை. ஆமா தானே? இது நடக்குது. ஆனா இங்க நடந்த சம்பவம் பாருங்க. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கேட்கும்படி மனம் திரும்ப வேண்டும் என்று, வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. படிங்க இங்கிலீஷ்ல. 42, 43 இல்ல 42. படிமா. இயேசுவை நோக்கி And he said to Jesus, "Remember me, Jesus, when you come as a king." Jesus said to him, "I promise you that today you will be in paradise with me." ஆமென். அல்லேலூயா. படிங்க என்ன சொல்றாரு? கல்லனுடைய ஜெபம், நம்ம எல்லாருடைய ஜெபம் இப்படி தாங்க இருக்கணும். இயேசுவை நோக்கி, அவன் இயேசுவை நோக்கினான். அல்லேலூயா. இதான் மிக முக்கியம். அவன் இயேசுவை நோக்கினான். யாரே அவன்? அவன் திருட. நேற்று வரைக்கும் திருட, இன்னைக்கு காலையில வரைக்கும் திருட, நியாயக்காரன், அக்கிரமக்காரன். அவன் இயேசுவை நோக்கினானா? அப்போ நீங்க நான் எப்படி இயேசுவை பார்க்கணும்? விசுவாசிங்க எப்படி பார்க்கணும்? ஆலயத்துக்கு போகிறவங்க எப்படி பார்க்கணும்? பைபிள் படிக்கிறவங்க எப்படி பார்க்கணும்? ஜெபம் பண்றவங்க எப்படி பார்க்கணும்? வெள்ளையும் சொல்லியமா டிரெஸ் போட்டுக்கிறாங்களா, நாம எல்லாரும் எப்படி பார்க்கணும்? திருடனே இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டான். ஆண்டவரேன்னா என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவர். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவர். மனம் திரும்பிட்டாங்க. இவர் தான்பா ஆண்டவர், இவர் தான்பா ரட்சகர், இவர் தான் ராஜா. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யத்துல ஆண்டவரே அங்கிருந்து நடுமத்தியத்தில வானத்தில வந்து எங்க எல்லாரையும் நீ கூட்டிக் கொண்டு போறிய ஆண்டவரே, அந்த ராஜ்யத்திலே நீ வரும்போது. அதனாலதான் நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? பரலோகத்தில் இருக்கிற எங்க ஜெபம், ஆண்டவரே உடைய ராஜ்யம் உடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திலே நீர் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அடிமையை நினைவு கூறுங்க ஆண்டவரே, இந்த அநியாயக்காரனை நினைவு கூறுங்க ஆண்டவரே, இந்த அக்கிரமக்காரனை நினைவு கூறுங்க ஆண்டவரே, இந்த கொள்ளைக்காரனை நினைவு கூறுங்க ஆண்டவரே. அநேக குடும்பங்களை கெடுத்த ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அடியனை நினைவு கூறுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தை கூட பார்க்கல ஆண்டவரே, நான் திருடனா இருந்தேன். என்னை ஆண்டவரே, இந்த அடியனை ஆண்டவரே நோக்கி பாருங்க. என் ஜெபத்தை கேளுங்க. என்ன அற்புதமான ஒரு ஜெபங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஜெபம். பெரிய ஜெபம் தான் பண்ணும் அப்படின்னு எல்லாம் இல்ல, சின்ன ஜெபம். ஆண்டவரே, நான் அடியனாய் பாவியா இருக்கிற ஆண்டவரே, என் மேல் மனம் இருங்க ஆண்டவரே, என்ன தொடுங்க ஆண்டவரே, எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, என் மகனை தொடுங்க ஆண்டவரே, மகளை தொடுங்க ஆண்டவரே, கணவனை தொடுங்க ஆண்டவரே, மனைவியை தொடுங்க ஆண்டவரே, பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. சின்ன ஜெபம் தாங்க, பெருசா செய்யணும்னு எல்லாம் கிடையாது. நீ எப்படிப்பட்ட ஜெபம் உள்ளமா செஞ்சாலும் சரி, மனசுக்குள்ளே செஞ்சாலும் சரி, சத்தமா செஞ்சாலும் சரி, அது ஆண்டவர் காது விட்டு கவனிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இதான் சத்தியம். ராஜ்யத்தில் வரும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூறும். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன திட்டினாரா? திருடனே, கொள்ளாதவனே, நியாயக்காரனே, அக்கிரமக்காரனே, இவ்வளவு நாள் செஞ்சது அக்கிரமத்தெல்லாம் பத்தாது, இன்னைக்கு என்ன ஆண்டவரேன்றியா அப்படின்னு எதுவும் சொன்னாரா? ஒன்னும் சொல்லுங்க.
இயேசுவே அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா அவரை விசுவாசிக்கிற ஜனங்களாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா? இயேசுவை போல இருக்கணும். என்ன சொன்னாரு? 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கினார். அல்லேலூயா. 2 அர்த்தங்க. இயேசுவை அவன் நோக்கி பார்த்தான், அவனை இயேசு நோக்கி பார்த்தான். இதுதான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்கணும். சர்ச்சுக்கு போகும்போது எதையோ பராக்கு பார்த்துக்க கூடாது. அந்த சிலுவை பிரசனத்திலிருந்து அந்த ஆலய பிரசனத்தை நீங்களும் நானும் உணரணும். சொல்லப்படுகிற வசனங்களுக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கணும். அங்க சொல்லப்படுகிற ஆலோசனைகளுக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கணும். அதனால்தான் நற்செய்தி வாசிக்கும் போது எந்த ஆலயமா இருந்தாலும் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும், நான் கேட்கிறேன். இந்த பயபக்தியோடு கூட போக்கணும். அப்போதான் நாம அவரை பார்த்தா அவர் நம்மளை பார்க்குவார். நாம இயேசுக்கு முதுவை காட்டினா அவ்வளவுதான். அவர் திரும்பி போனார்னா இந்த உலகத்துல நீ எங்கே போனாலும் வாழ்க்கையே இல்லை, வாழ்வே இல்லை. பிசாசு பிடிச்சுக்குவான். அப்புறமா இயேசு கை விட்டார்னா நெக்ஸ்ட் யார் வந்து பிடிப்பான்? ஆமா. அதனால அவன் இயேசுவை நோக்கி பார்த்தான், இயேசு அவனை நோக்கி பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடன் கூட, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய், வான் வீட்டிலே இருப்பாய், பாரடைஸுக்குள்ளே இருப்பாய். அல்லேலூயா என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். உண்மையா சொல்ற மகனே, நீ யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, என்ன வாயாடியா இருந்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, என்ன கொண்டாலும் சரி, இன்னைக்கு மனம் திரும்பிடு. யாருக்கு தெரியும்? ஒருவேளை இயேசு நான் செத்த பிறகு நான் உன்னை கூட்டு போறேன்னு சொன்னாரா? சாயங்காலம் 6 மணிக்கு மேல இதாயிடும் சொன்னாரா? ஒண்ணும் சொல்லுங்க. இன்றைக்கே இப்பொழுதே என்னோடு கூட நீ பரதேசில இருப்பாய், வான் வீட்டில இருப்பாய். எத்தனை பெரிய பாக்கியமான ஒரு சத்தியவன் மாணவர்களே. அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆண்டவரே இவர்கள் எல்லாரையும் மன்னியும் அப்படின்றத கேட்டார் அவரு, இல்லையா? எல்லாரையும் மன்னிங்க. இந்த ஒரு வார்த்தை போதாதா? தெய்வம் தான் மன்னிக்கும். அரசன் அன்று கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும் மாதிரி விசாரிக்கும். ஆனால் இவர்தான் தெய்வம், இவர்தான் ராஜா, இவர்தான் ராட்சியத்தில் வரப்போகிறவர், இவர்தான் அரசாளுகிறவர் என்று நன்றாக அறிந்தவர். அவன் செபித்த ஜெபத்தை உடனடியாக கேட்டார் ஆண்டவர். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாய். நிறைய முறை கேட்டிருக்கிறார் அதெல்லாம் நம்ம. ஆனாலும் விசுவாசிக்கிறது இல்ல, செபிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல. நம்முடைய எண்ணங்க எங்கெங்கயோ போயிடுதுங்க. 96வது சங்கீதமாங்க. அங்கே அவருடைய ராட்சியம் எப்படியா இருக்கிறது? அல்லேலூயா. அவருடைய ராட்சியத்திற்குள்ளே எப்படிப்பட்ட அரசாளுகை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது படியாய் 96வது சங்கீதம் அதுல 9வது வசனத்தை படிக்கிறாங்க பாருங்க. 9th verse, 96 9th verse. Bow down before the Holy One when he appears. Tremble before him all the earth. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே, நல்ல கவனிங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அதனால்தான் இந்த வசனத்தை நம்ம போட்டு வச்சுக்கிறோம். வரும்போதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இங்க ஒரு சின்ன பையன் வரான், ஆரோன்னு. அத வந்து பார்த்து நான் முதல்ல எழுதிடுறான். அதுல ஒரு புக்ல எழுதிட்டு பாருங்க, பாரு எழுதி வச்சுக்கிறேன், பாரு எழுதி வச்சுக்கிறேன், பாரு எல்லாருக்கும் காமிக்கிறான். நாமும் அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை போல மாறாவிடில் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுங்கள், ஆராதியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வணங்குங்கள். பூலோகத்தாரே யாரு? நீங்க நான் தான். பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பதாக பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்திற்கு வாங்க. இந்த யோவான் நிருபத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்காதீங்க. அங்க என்ன சொல்லி தெரியுமா? நீங்க எல்லாம் என்ன விசுவாசிக்கிறீங்க அப்படின்றார் ஆண்டவர். நீங்க எல்லாம் என்ன விசுவாசிக்கிறீங்க, உண்மைதான், நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் பிசாசு விசுவாசத்தோடு கூட அல்லாமல்
விசுவாசித்து எனக்கு முன்பாக நடுங்குகிறான் அப்படின்னு சொல்லுது. பத்தியா, விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவருக்கு முன்பதாக நடுங்கி நிற்கிறானா. எப்போ என்ன சங்கிலியில கட்டி பாதாளத்துக்கு தள்ளுவாரு, நரகத்திற்கு தள்ளுவாரு தெரியாது. இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது இல்லையா? பன்றிக்குள்ள இந்த பிசாசு, லேகியன் பிசாசு அப்படித்தானே சொல்லிச்சு. ஆண்டவரே என்ன இந்த பன்றிக்குள்ள அனுப்பிச்சிட ஆண்டவரே, நரகத்துல தள்ளாத ஆண்டவரே. அவன் ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டார் பாருங்க. அப்ப உன் ஜெபத்தை என் ஜெபத்தை கேட்பாரா இல்லையா ராஜா? கட்டாயமாய் கேட்பார். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்லுது? 10வது வசனம். இது அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி. எந்த பூச்சக்கரம்? இந்த பூமிங்க, இந்த பூமி அசையாதபடிக்கு உறுதிப்பட்டிருக்கும். எப்போ அவர் ராஜரீகம் பண்ணி முடிக்கிற வரைக்கும், விசுவாசிகளை பரலோகத்திற்கு ரகசியவர்களை அழைத்துக் கொண்டு போகிற வரைக்கும் அவர் ஜனங்களை அவசரமா யாரையும் ஒண்ணு பண்ண மாட்டார். அவசரமா தீர்ப்பு சொல்லிட்டியே, அவசரமா என்ன திட்டிட்டியே, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாத இல்லையா? நாக்கு மேல பள்ள போட்டு என்ன திட்டிட்டியே அப்படின்னு ஒரு சிலர் அழுகுறாங்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. நிறுத்தி நிதானமாக அவர் என்ன பண்ணுவாராம்? நியாயம் விசாரிப்பார், நியாயம் தீர்ப்பார் என்று. பத்தியா, எல்லா சாதிகளுக்குள்ள சொல்லுங்க. அதனாலதான் 2000க்கு மேற்பட்ட பாஷைகளிலே பைபிள் இருக்குது. எத்தனை பாஷை? 2000க்கு மேற்பட்ட பாஷைகளில பைபிள் எழுதியிருக்கிறாங்க. ஒரே புத்தகம் தான். இவ்வளவு பாஷையில வேற எந்த புத்தகமும் கிடையாது. பைபிள் ஒண்ணுதான். 2000க்கு மேற்பட்ட பாஷைகளில, எல்லா பாஷைகளிலும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாஷைகளிலும். ஏன்னா அந்த பாஷையை மாத்தினதே ஆண்டவர் தான். ஒரே பாஷை தான் இருந்தது ஆதியில, எபிரேய பாஷை. ஒரே பாஷை தான். ஆனால் ஜனங்கள் தான் தோண்டித்தனமாய் நடந்தபடினாலே, மேன்மையினாலே நடந்தபடினாலே, அண்ணன் தம்பி பாஷையை மாத்திட்டாரா? யாத்திரை புத்தகத்தில் நீங்க படிச்சு பாருங்க. யார் பாஷையை மாத்திட்டாரு? அண்ணன் ஒண்ணு பேசுறான், தம்பி ஒண்ணு பேசுறான், பஞ்சாதி ஒண்ணு பேச்சு, புருஷன் ஒண்ணு பேசுறான், அப்பா ஒண்ணு பேசுறாரு, பஞ்சாதி ஒண்ணு, அம்மா ஒண்ணு பேசு. அப்படிப்பட்ட பாஷைகளை ஆண்டவர் மாற்றி விட்டார். ஆக அத்தனை மொழிகளிலும் பைபிள் இருக்கிறது. இதை ஜாதிகளுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கு சொல்லியிருக்கிறோம்? ஆண்டவரே, உடைய மரணத்தை எடுத்துரைக்கிறோம், உடைய உயிர்த்தெழுதலை சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றமே. நீங்க சொன்னது இல்லையே. இன்னைக்கு வந்து உன்னையனையும் கேட்க போறாரு. யாருக்கு சொன்ன என் வார்த்தைய? உன் பிள்ளைங்களுக்கு சொன்னியா? புருஷனுக்கு சொன்னியா? பஞ்சாதிக்கு சொன்னியா? சொந்த பந்தத்துக்கு சொன்னியா? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து பிரியாணியே சாப்பிட்டு போறாங்களே சொந்த பந்தம் எல்லாம், அவங்களுக்கு சொன்னியா? நீ ஒரு பங்கன் வைக்கும் போது ஒரு ஜபம் பண்ணியா? ஒரு போதகரை கூப்பிட்டியா? ஆண்டவர் கேட்பார், என் நாமத்தை அவர்களுக்கு சொன்னாயா? ஜாதிகளுக்கு சொல்லு. அல்லேலூயா. அடுத்து 13வது வசனம் என்ன சொல்லுது? 13வது வசனம் 13th வேர்டு. அங்க மட்டும் சொல்றாரு, அவர் வருகிறார். அவர் வருகிறார். அல்லேலூயா. யார் வருகிறாரு? இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். அவர் பூமியை நியாயத்திற்கு நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. சத்தியா, அநியாயமாய் அல்ல, நீதியோடும் நியாயத்தோடும் சத்தியத்தோடு கூட. இந்த 3 ஆண்டவர் இயேசுதான். நீதியும் அவர்தான், நியாயமும் அவர்தான், சத்தியமும் அவர்தான். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறாரா? அதை பார்த்துதான் நியாயம் விசாரிப்பார் ஆண்டவர். நான் சொன்ன வார்த்தை உன் இருதய பலகையில் இருக்கிறதா? நான் வருகிறேன் என்று சொன்னேனே, அதை நீ விசுவாசித்தாயா? எல்லாத்தையும் எதிர்பார்த்து நீதியோடும் நியாயத்தோடும் சத்தியத்தோடும் நம்ம என்ன பண்ணுவாரா? நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நியாயம் தீர்ப்பார். அப்படியே எசேயா புத்தகம் வாங்க, சீக்கிரம் 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அங்க பாருங்க என்ன சொல்லுது. 19வது வசனம் வேணா படிச்சிருங்க. 19வது வசனம் 59-19.
ஐசாயா. அப்படியே 2 பேஜ் வாங்க, அப்படியே வாங்க. சங்கீதத்துக்கு நெக்ஸ்ட்ங்க 59 19வது வசனம். 19 மட்டும் படிங்கம்மா. எச்சா ஐசாயா. சாம்ஸ் நெக்ஸ்ட் அப்படியே வாங்க. ப்ராவர்ப்ஸ் ஆன பிறகு 59 எடுத்தீங்களா? அல்லேலூயா. அங்க என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க திசை தொடங்கின. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கிருந்து எங்க வரைக்கும் பயந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அதாவது சூரியன் மறைந்து போகிற இடத்திலிருந்து உதிக்கிற இடத்திலிருந்து கிழக்கிற்கும் மேற்குக்கும் இல்லையா முடிவு அவ்வளவுதான். உதயமாவது கிழக்கிலிருந்து இல்லையா? கவனிங்க, இங்க பாருங்க. ஏசாயா 59 19வது வசனம் படிச்சாங்க இல்லையா? 59:19 தொடங்குற, அதாவது சூரியன் தொடங்குறதுல இருந்து கடைசி மறைகிற வரைக்கும் முழு உலகம் அடங்கி இருக்கிறது. அங்க இருக்கிறவருக்கும் கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள், அவருடைய நாமத்திற்கு பயப்படுவார்கள். போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. பத்தியா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழுந்து வந்தாலும் அவர்களுக்கு விரோதமாய் ஆவியான தேவன் கொடியேற்றுவார். என் பிள்ளைகளை நீ ஒண்ணும் செய்யாத. அல்லேலூயா. ஆவியானவர் கொடியேற்றி அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? 21 மீட்பர் சியோனுக்கு யாக்கோப்பிலே மீறலை விட்டு திரும்புகிறவர்களுக்கு வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 21ங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் என் வாயிலிருந்து அருளிய வார்த்தைகளையும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன்னுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லைங்க. கண்ணாடி வேலை பண்ணுவாங்க. நீங்குவதே கிடையாது. உன்மேல் அல்ல, உன் குடும்பத்தார் மாத்திரத்தில் அல்ல, உன் சந்ததிகள் மேல கூட. அல்லேலூயா. என் வார்த்தை நீங்குவது கிடையாது. அதான் இந்த ராஜ்யத்துக்கு நீங்கள நானும் காத்திருக்கிறதற்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, உடலாம் கேட்டு நாம மனம் திரும்பாம போனா என்ன நடக்கும் தெரியுமா? சீக்கிரம் வாங்க, வெளிப்படுத்த லாஸ்ட் ரெவல்யூஷன். சீக்கிரம் ரெவல்யூஷன் 3rd சாப்டர்ல வாங்க. 3rd சாப்டர் ரெவல்யூஷன் 3rd சாப்டர்ல 15-16 அங்க பாரு. இவ்வளோ சத்தியத்தெல்லாம் கேட்டு ஆண்டவர் பக்கமோ இல்லாத, அல்லது பிசாச பக்கமோ இல்லாத, பரலோக ராஜ்யத்தின் பக்கம் இல்லாத, பூமியிலே இல்லாத நீ இருந்த அப்படின்னு சொன்னா இல்லையா? வந்தா இயேசு பக்கம் வந்துரு, இல்லாட்டி பிசாசு கிட்ட போயிடு. வந்தா பரலோகத்துக்குரியவனாயிரு, இல்லன்னா பூமிக்குரியவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. எடுத்துட்டீங்களா இங்கிலீஷ்ல? 3:15-16 படிமா. I know what you have done. I know that you are neither cold or hot. How I wish you were either one or the other. But because you are lukewarm, neither hot nor cold, I am going to split you out of my mouth. அவ்வளவுதான். என்ன பண்றாரா? ஸ்பிட் பண்றாரு. Out of my mouth. அவ்வளவுதான். இப்ப படிங்க தமிழ்ல. உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். பத்தியா, நாம என்னென்ன செய்யறோம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க. ஏன்னா நீ புள்ளியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, புஞ்சாதியா இருந்தாலும் சரி, இல்லையா, யாரா இருந்தாலும் சரி, வேற பேத்தி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நாம செய்யற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார்.
நீ குளிரும் மஞ்ச நீ குளிரும் அன்றி அல்ல அல்ல, அனலும் அல்ல, நீ குளிரானது குளிரானது அனலாவது அனலாவது இருந்தால் இருந்தால் நலமாயிருக்குமே. அல்லேலூயா. பாத்தியா? நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி அல்லது அனலாவது குளிராவது இருந்தால் நன்றாயிருக்குமே. அதான் இருந்தா இயேசு பக்கம் எரியலடி பிசாசு பக்கம் ஓடிப்போய் இருந்தா மனம் திரும்பினா உண்மை உள்ளவனா உண்மை உள்ளவளா இரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிற. அப்படி இல்லாம போனா என்ன நடக்கும் தெரியுமா? 16வது வசனம் படிங்க. வேற ஒருத்தர் இப்படி நீ குளிரும் இன்றி இப்படி ஒருவேளை நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா வெதுவெதுப்பா இருந்தா என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க. என்னப்படியால் வெதுவெதுப்பா இருந்தபடியினால் உன்னை ம். என் வாயிலின்று ம். வாந்தி பண்ணி போடுவேன். வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருடைய பேரை வந்து ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? அப்படியே வச்சிருக்கிறாருங்க. பேர் விட்டு அழைக்கிறதுக்காக மகளே வா மகளே வா அப்படின்னு சொல்லி நாக்கிலே வச்சிருக்கிறாராம் பேரு. சொல்லி சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் நுனி நாக்கிலே வச்சிருக்கிறியா நீ சொல்றீங்களா இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் இதெல்லாம் நுனி நாக்கிலே வச்சிருக்கிறிய அப்படின்றாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் பாருங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீ வெதுவெதுப்பா இருந்த அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும்? ஆனா அதே நேரத்துல குளிக்கும் போது இந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன தண்ணி குடிக்கிறோம்? ஹாட் வாட்டர், சூடு தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? அதனால குளிக்கிறோம். அதே நேரத்துல வெயில் டைம்ல சம்மர் டைம்ல நார்மலா இருந்தா கூட அப்படியே குடிச்சிடுறோம் இல்லையா? அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு இருந்தா அனலாயிரு இல்லன்னா குளிராயிரு. ரெண்டுமே இல்லாத நடு மத்தியத்துல எது வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பரவாயில்ல விடு, நீ நல்லது செஞ்சா பரவாயில்ல விடு, நீ கெட்டு செஞ்சா பரவாயில்ல விடு, நீ நன்மை செஞ்சா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாராம்? வாய் நின்று வாந்தி பண்ணத யார் சாப்பிடுவோம்? யாரும் சாப்பிட மாட்டாங்க, நாய் தான் சாப்பிடுவோம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சகல எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். அல்லேலூயா. கடைசியா அவருடைய ராட்சியம் அதே வெளிப்படுத்தல 7வது அதிகாரம் வாங்க. 7வது அதிகாரத்துல 16-17 படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். 7th chapter அதுல லாஸ்ட்ல 16, 17, 18 அவ்வளவுதான் வருது. Because the lamb who is in the center of the throne will be the shepherd. இல்லமா 16 படிங்க. 16 சீக்கிரம் 16 இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இல்ல சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து எங்க இருக்கிறாரா அவரு? சிங்காசனத்தில் அப்போ ராஜாதி ராஜா எங்க உட்காருவாரு? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவர்களை மேய்த்து இவர்கள் எல்லாரையும் ஆளுகை செய்து மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டை பரலோக ராஜ்யத்துல உங்களையும் நம்மையும் நடத்துவார். தேவன் தாமே விடுகிற எல்லா கண்ணீர் கவலைகளிலிருந்து விடுதலையாக்கி நிரந்தரமான சமாதானத்திற்குள்ளே தேவனுடைய அரசாளுகிற ராஜ்யத்திற்குள்ளே ஒரு குறையும் கிடையாது. அங்கே பசியும் கிடையாது, தாகமும் கிடையாது, சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் ஒளியில நிரந்தரமாய் பரிசுத்தர் 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 என்று பரிசுத்தவான்கள் மத்தியில வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் குருத்தோலை கையில ஏந்தினவர்களாய் தேவனுடைய சமூகத்தில ராஜ்யத்தில நிரந்தரமாய் சமாதானத்தோடு கூட வாழும்படி
தேவன் நம்மை தயாரிக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் வாங்க, பைபிள் முடி வச்சிருங்க, ஆண்டவரை கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. ஆண்டவரே, நீர் பெரியவரா இருக்கிறீர், எங்க வீட்டுல நீர் பெரியவரா இருங்க. ஆண்டவரே, என்னதான் நாங்க சம்பாதிச்சாலும், ஆண்டவரே, எங்கதான் நாங்க ஆயிரமா லட்சமா சம்பாதிச்சாலும், எங்க வீட்டுக்கு நீங்க தான் தலைவர். ஆண்டவர், எங்க வீட்டுக்கு நீங்க தான் பெரியவரா இருக்கணும், எங்க குடும்பத்தை நீங்க தான் ஆளுகை செய்யணும் என்று சொல்லி நம்முடைய முழு குடும்பத்தையும் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் பெரியவராய் இருப்பார். யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவருக்கு இயேசு என்று பெயரு வாய்க. ஏனில் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாண்டு எல்லா ஜனங்களுக்கும் இதை போய் சொல்லுங்க என்று சொல்லி சொல்லவும், இந்த ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள இந்த சத்தியத்தின் வழியாக, இந்த வேத வசனத்தின் வழியாக உபவாச கூட்டத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த தாய்மார்களுக்காக, சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடின ஜெபித்த வேதம் வாசித்த அத்தனை பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தாருக்காக, இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ராட்சியத்திற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க, உடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க, பரலோக ராட்சியத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜாவாய் அதி சீக்கிரத்துல வரப்போகிறீர். அதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியனுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும், சகல வழி நடத்துதலும் என்றைக்கும் சதாகாலமும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடல் புத்தகத்திலே 21வது பாடலை நம்ம பாட போகிறோம். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லி நாம பாடுகிறோம். தேங்க்யூ லார்ட். 2:4 ஹல்லேலூயா. இயேசு இயேசு ராஜா வந்தார். ஆமென். எதற்காக வந்தார்? நம்மை ரட்சிக்கவும், ஆமென். இந்த பூமியிலே நமக்கு நித்திய ஜீவன் தர வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லாது என்ற டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆகவே பாடல் புஸ்தகத்தில் 21வது பாடல், சாங் நம்பர் 21. இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நமக்கு நித்திய ஜீவனை தருவார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம நன்றி சொல்லி அவர் வருகைக்காய் காத்திருப்போம். அல்லேலூயா. 21 பாடல் புத்தகத்துல எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆமென், ஆமென். Thank you, Lord. இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், நித்திய ஜீவன் தருவார். தேவாதி தேவனை ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆராதிப்போம். தேவாதி தேவனை ஆராதிப்போம், ஆராதிப்போம், தேடி வந்த இயேசுவை ஆராதிப்போம். ஆராதிப்போம். இயேசு ராஜா வந்தார், இயேசு ராஜா வந்தார், ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார், இயேசு ராஜா
ஜீவன் தருவார். பாவிகளை மன்னித்திட இயேசு வந்தார். பரிசுத்த வாழ்வு தர இயேசு வந்தார். பாவிகளை மன்னித்திட இயேசு வந்தார். இயேசு வந்தார். பரிசுத்த வாழ்வு தர இயேசு வந்தார். இயேசு வந்தார். வினையாத நேரத்திலே இயேசு வருவார். கண்கள் கண்டு குளத்திட மீண்டும் வருவார். வினையாத நேரத்திலே இயேசு வருவார். கண்கள் கண்டு குளத்திட மீண்டும் வருவார். இயேசு ராஜா வந்தார். ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார். நித்திய ஜீவன் தருவார். தேவாதி தேவனை ஆராதிப்போம். தேவத்தை இயேசுவை ஆராதிப்போம். தேவாதி தேவனை ஆராதிப்போம். நம்மை தேடி வந்த இயேசுவை ஆராதிப்போம். இயேசு ராஜா வந்தார். ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். இயேசு ராஜா வருவார். நித்திய ஜீவன் தருவார். ஹல்லேலூயா. தெரிஞ்சுச்சீங்கம்மா, இயேசு ராஜா ஏன் வந்தார்? நமக்காக நமக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தார். இயேசு ராஜா வருவார். எதுக்காக வருவார்? நம்மை நித்திய வாழ்வுக்கு கொண்டு போக. ஆகவே யாவரையும் ஆஸ்வதிக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க அவர் கட்டாயமாய் வருவார். நம்ம எல்லாரையும் அழைத்து செல்வார். நாளில நீங்களும் நானும் ஆயத்தமாய் தயாராய் இருப்போம். God bless you all. God bless you all. Jesus coming soon.